வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். சீர்காழியில் கொடியேற்றத்துடன் துவங்கிய புனித லூர்து அணையின் திருவிழா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் பாதுகாவலையாக இருந்து வரும் புனித லூர்து அன்னையின் ஆண்டு பெருவிழா சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. சீர்காழி பங்குத்தந்தை அருட்திருதோணி அமல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சீர்காழி மையப்பகுதியில் சுமார் 78 ஆண்டுகளாக புனிதமாக விளங்கி வரும் புனித லூர்து அன்னையின் திருவிழாவானது ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. அதேபோல் இந்த ஆண்டும் திருவிழாவானது கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கப்பட்டது. 10 நாட்கள் நடைபெறுகின்ற திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு சிறப்பிக்கப்படும். விழாவின் இறுதி நாளன்று புனித லூர்து அணையின் திருத்தேரானது வான வேடிக்கையுடன் இன்னிசை முழங்க சீர்காழி நகரப் பகுதியில் சுற்றி வந்து திருவிழாவானது இனிதே நிறைவுறும் என்பது வழக்கமான ஒன்றாகும். அதனை ஒட்டி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவில் ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் மாற்று மதத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு அன்னையின் ஆசியை பெற்று சென்றனர். விழாவின் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவில் அருட் சகோதரிகள், ஊர்பங்கு மக்கள், பங்குமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புனித லூர்து அன்னையின் புகழினை பங்கு தந்தை அவர்கள் கூறுகையில், அந்த சகோதர சகோதரிகளே, சீர்காழி பங்கிலே புனித லூர்து அன்னை ஆலய பெருவிழாவை தொடங்கியிருக்கின்றோம். நேற்றைய தினம் அன்னையின் திருக்கொடியை ஏற்றி இனிதே நவநாட்களை தொடங்கியிருக்கிறோம். இந்த நவநாட்கள் 9 நாட்கள் ஒவ்வொரு நாள் மாலையிலும் திருப்பலியும் மறைவுரை சிந்தனையும் ஜெபமாலையும் நடைபெறும். இதோ நம்முடைய சீர்காழி பங்கிலே கடந்த 78 ஆண்டுகளாக இந்த திருவிழாவானது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பங்கு ஆலயத்திற்கும் ஒரு பாதுகாவலர் இருப்பார். சீர்காழி பங்கிற்கு புனித லூர்து அன்னை பாதுகாவலியாக இருக்கிறார். இயேசுவின் தாய் அன்னை மரியாளே பாதுகாவலியாக இருக்கின்றார். புனித லூர்து அன்னை ஆலயம் என்று சொல்கின்ற பொழுது அன்னை மரியாள் பல இடங்களிலே காட்சி கொடுத்திருக்கிறார். வேளாங்கண்ணி, பாத்திமா நகர் என்று. அந்த வகையிலே பிரான்சில் உள்ள லூர்து நகரிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார். அங்கு காட்சி கொடுத்த போது புனித லூர்து அன்னை என்ற பெயரை பெற்றார். அந்த பெயரை நம்முடைய பங்கு ஆலயமானது தாங்கியிருக்கிறது. எனவே இந்த நவ நாட்களில் இறை மக்கள் அனைவரும் 9 நாட்களும் திரளாக வந்து கலந்து கொள்வார்கள். மே மாதம் 3ஆம் தேதி மாலையானது பங்கு திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெறும். அன்றைய தினமும் ஆடம்பர கூட்டுப்பாட திருப்பலியும் அதைத் தொடர்ந்து அன்னையின் திருத்தேர் பவனியும் நடைபெறும். அன்னையின் திருத்தேரானது சீர்காழி நகர வீதிகளிலே வலம் வரும். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தேர்பவனியிலே கலந்து கொண்டு அன்னையின் ஆசிரை பெறுவார்கள். இறுதியாக 4ஆம் தேதி காலையில் அன்னையின் கொடியிறக்க திருப்பு நடைபெறும். எனவே புனித லூர்து அன்னை ஆலய இந்த பெருவிழாவிலே இறை மக்கள் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளும் திரளாக கலந்து கொண்டு அன்னையின் ஆசிரை சிறப்பாக பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.